திமுக மாவட்ட செயலாளர்கள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் கூட்டம் அறிவாலயத்தில் கலைஞர் அரங்கத்தில் மார்ச் 11ஆம் தேதி காலை நடந்தது. கூட்டத்தில் மாசுக்கள் பேசுவதற்கு முன்பாக சில அறிவிப்புகள் வெளியிடப்பட்டது. அதன்படி ஏற்கனவே அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற பொறுப்பாளர்கள் பதவி காலாவதியாகிவிட்டது. இனி அந்தந்த மாவட்ட செயலாளர்களை பொறுப்பாளர்கள் என்று அறிவிக்கப்பட்டது. மேலும் 12 பூத்துக்கு ஒரு நபர் மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகளை அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் நியமித்துக் கொள்ள வேண்டும். தேர்தல் நாள் முடிந்து வாக்கு எண்ணும் வரை அவர்கள் கண்காணிப்புடன் செயல்பட வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். திருவண்ணாமலை மாவட்ட செயலாளரும் எம்எல்ஏவுமான ஏவா வேலு மைக் பிடித்தவர் பாமக வேட்பாளர் போட்டியிடும் தொகுதியில் திமுக வேட்பாளராக வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவரை தான் நிறுத்த வேண்டும் என்றார். ஈரோடு மாவட்ட செயலாளர் சு முத்துசாமி பேசும்போது, ஈரோடு தொகுதியில் மதிமுக கணேசமூர்த்தி உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவதுதான் சரியாக இருக்கும். நாங்களே அவரிடம் நேரடியாக சென்று பேசி சம்மதிக்க வைக்கிறோம் என்று கூறியிருக்கிறார். முன்னாள் அமைச்சரும் தொகுதி பங்கீட்டு குழு உறுப்பினருமான நேரு பேசும்போது, கூட்டணி பேசி முடிச்சதுல நானும் ஒருவர். ஆனா என் தொகுதியே கூட்டணிக்கு போகுது, அதுக்காக வருத்தப்பட முடியுமா? 40 தொகுதியிலையும் தளபதி தான் வேட்பாளர்னு நினைச்சு வேலை பார்க்கணும் என்றார். கூட்டம் ஆரம்பிக்கும் முன்பே துரைமுருகன் சில மாவட்ட செயலாளர்களை தனித்தனியே கூப்பிட்டு பேசிக் கொண்டிருந்தார். ஒரு சில எம்எல்ஏக்களையும் அழைத்து தொகுதி எப்படி இருக்கு என கேட்டுக் கொண்டிருந்தார். அண்ணன், போன சட்டமன்ற தேர்தலையே நாம துட்டு கொடுத்திருந்தோம்னா இந்நேரம் ஆட்சியில் இருந்திருக்கலாம்னு. துட்டு கொடுக்காமலேயே 90 தொகுதி ஜெயிச்சோம். அதனால இப்போவாச்சும் செலவு பண்ணணும்னு என்று சொல்லி இருக்கிறார்கள். மாவட்ட செயலாளர்கள் பேசி முடித்த பிறகு துரைமுருகன் பேசும்போது, என்கிட்ட நீங்க வந்து சொன்ன சில முக்கியமான விஷயங்களை பொருளாளர்ங்கிற முறையில தலைவர்கிட்ட சொல்லிட்டேன். இந்த கட்சியில நாங்கெல்லாம் ஒரு நாளைக்கு 4 டீ குடிச்சிட்டு தேர்தல் வேலை பார்த்திருக்கோம். உங்களை அப்படி பார்க்க சொல்லல. தளபதி தலைவராகி சந்திக்கிற முதல் பொது தேர்தல் இது. நமக்கு கௌரவ பிரச்சனை. அதனால எல்லாரும் எல்லா வருத்தங்களையும் மறந்து வேலை பார்க்கணும். 21 தொகுதியிலையும் இடைத்தேர்தல் நடத்தினா நாம ஜெயிச்சு ஆட்சி அமைச்சிடுவோம்னு ஏதேதோ தந்திரம் பண்ணுகிறார்கள். கடந்த தேர்தலை போல் விட்டு விடாதீங்க. தீவிரமா உழைத்து வெற்றி பெறுவோம் என்று அவரவர் குலதெய்வம் மீது சத்தியம் செய்து சபதம் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று கண்கலங்கியபடியே பேசியுள்ளார். கடைசியாக ஸ்டாலின் பேசியிருக்கிறார். நாம இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட வேண்டும் என்பதுதான் என் ஆசையும் விருப்பமும் கூட. நேர்காணலில் கூட்டணி கட்சிக்கு தொகுதி போகிறது என்று சொன்னபோது நமது நிர்வாகிகளின் முகத்திலேயே நிலவிய சோகத்தை நான் உணர்ந்தேன். ஆனால் இது காலத்தின் சூழல். நான் ஒருவேளை தனித்து போட்டி என்று முடிவெடுத்தால் தலைவர் கலைஞர் இருந்திருந்தா இப்படி தனியாக போட்டியிடுவாரா? அனைவரையும் அரவணைத்து மெகா கூட்டணி அமைத்திருப்பார் என்று சிலர் பேசுவார்கள். 21 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடக்காமல் 18 தொகுதிகளுக்கு மாத்திரம் இடைத்தேர்தல் நடத்துவதில் சில சதிகள் இருக்கின்றன. அதையெல்லாம் நாம் நீதிமன்றத்தில் முறியடிப்போம். தேர்தல் களத்தில் வெற்றியை தேடித்தரப் போவது நீங்கள்தான். சிலர் என்னிடம் சில விஷயங்களை சொல்லி இருக்கிறார்கள். நானும் உணர்ந்துள்ளேன். கடைசி நேரத்தில் எல்லா ஆயுதங்களும் பயன்படுத்தப்படும். இதுக்கு மேல வெளிப்படையா நானும் பேச மாட்டேன், நீங்களும் பேசாதீங்க என்று கூறியிருக்கிறார் ஸ்டாலின். கடைசி நேரத்தில் எல்லா ஆயுதங்களும் என்று ஸ்டாலின் சொன்னது பணத்தை தான் என்பதே மாவட்ட செயலாளர்களின் கருத்து. மின்னம்பலம் யூடியூப் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.